மனித வரலாறு அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு பரிமாற்றம். நிலவில் காலடி பதித்தோம், விண்வெளியில் நடந்தோம், 1000 ஆண்டு காலம் காட்டுக்குள் வாழ்ந்தோம், மர்மமான பல கட்டிடங்களை வடிவமைத்தோம், பல ரகசியங்களை இந்த பூமியில் புதைத்துள்ளோம். யார் இந்த மனிதன்? Pre-Columbian civilization. தற்போதைய வட அமெரிக்காவில் அமைந்துள்ள அமேசான் மழைக்காடு பகுதி. ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களை சுற்றி ஒரே தனியாக இருக்குது. காய்ஸ், இங்கே ஷோட் தெரிகிற மாதிரி இருக்குது. ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் ஜேர்னி நாங்கள் நினச்ச இடத்துக்கு வந்து இறங்கியிருக்கோம். ஓகே மிஸ்டர் கமலேஷ் வாங்க. அருண் கமான், பார்த்து சீக்கிரம் கமான். ஓகே ஃபைனலி ஆஃப்டர் 6 hours ஆஃப் ட்ராவல் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. ஹலோ, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த காட்டில் எதிர்பார்க்குறோம். ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக கண்டிப்பாக எங்களுக்கு எதனா புது அனுபவம் கிடைக்கும். ஸோ we are going to move on. இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப அடர்ந்த காடு பகுதி. அன்டச்ட் பீப்புள்ஸ் இங்கே இருக்கதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கும். hope we get some good results out of it. ரொம்ப அழகாக இருக்கு. ஏதோ சத்தம். I heard something. Shit. ஏதோ சத்தம் கேட்கல. அருண், பொறுமையா போலாம். கமலேஷ் வெயிட் பண்ணுங்க. அருண் வேண்டாம், இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை.
guys, let's move. Wow. Don't move. Run. அமைதியாயிரு. சத்தம் போடாதீங்க. டேய், அத கேட்ட ஷூட் பண்ணல. ஏய், அவங்க பிடிச்சிட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான்? These weapons won't save you. யார் நீங்க? What the fuck is happening here? Who the hell you are? I am Vishwamitran. நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இந்தியாவில் புதைந்து போன பல பழமையான ரகசியங்களை தோண்டி எடுத்தேன். என்னோட ஆராய்ச்சி முழுக்க வேற்று கிரகவாசிகள் பற்றி தான் இருந்தது. இதுக்காக உலகத்தில் உள்ள பல இடங்களுக்கு போனேன். பல மர்மமான விஷயங்களை கண்டுபிடிச்சேன். வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா? அப்படி இருந்தா எங்கே இருக்காங்க? அவங்க கூட நம்மளால் பேச முடியுமா? இந்த ஆராய்ச்சியில் இருக்கும்போது தான் நான் கண்டுபிடிச்ச டிவைஸ் AFD ஏலியன் ஃப்ரீக்வன்சி டிடெக்டர். இந்த டிவைஸில் ஃபர்ஸ்ட் எனக்கு பலவிதமான ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அது இறந்து போன மனிதர்களோட ஆவிகளின் ஃப்ரீக்வன்சின்னு எனக்கு தெரிய வந்தது. ஆனால் ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் ரொம்ப வித்தியாசமாகவும் பெக்யூலியராகவும் இருந்தது. எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டது. ஸோ நான் மீட் பண்ணது இந்தியாஸ் வெல் நோன் சைக்காலஜிஸ்ட், மிக பிரபலமான ஆவிகளின் நிபுணர், தி ஆத்தர் ஆஃப் ஸ்பிரிட் கம்யூனிகேஷன். உங்களால் டெலிபதி மூலயமா ஆவிகள் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். That's your best conceived theory, Dr. Venkat Sivaramakrishnan. Well said, Dr. Vishwamitran, Young Achiever, Associate Director of
ஏலியன் இன்வெஸ்டிகேஷன். சின்ன வயசுலேயே பல சாதனைகளை படைத்தவர். இப்போ உங்க ரிசர்ச் ஏலியன்ஸை பத்தி. ஸோ நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க என் லேபுக்கு வரணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் டாக்டர். சொல்லுங்க டாக்டர் மித்ரன், என்ன விஷயம்? Lot of scientists around the globe believe that we have been visited in the past by extraterrestrial beings. வேற்று கிரகவாசிகளோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பூமியில் இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பிரமிட். இது ஹியூமன்ஸால் கட்டப்பட்டிருந்தாலும் இதோட கட்டுமான தொழில்நுட்பம் நம்மளோடது இல்லை. We have been guided by someone who are not from this world. அதே காலகட்டத்தில் உருவான இதுதான் மாச்சு பிச்சு சிவிலைசேஷன். இதோட இன்ட்ரிகேட் டிசைன் இப்போ நினச்சாலும் நம்மளால் ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது. இது மாதிரி பல கேசஸ் நம்ம ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரித்திரத்தில் பல விஷயங்கள் புதஞ்சிருக்கும். பட் ஐ நீட் அ ப்ரூஃப். சக்காரா பேர்ட் which is 5000 years old, ஈஜிப்டில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு வேல்யூபிள் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங். இதை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது பறவை மாதிரி இருந்தாலும் இது பறவை கிடையாது. ஏன்னா இதோட விங்ஸ் நார்மல் பறவையோட விங்ஸ் மாதிரி இல்லை. இதே காலகட்டத்தில் உலகத்தின் மறுமுனையில் வாழ்ந்தவர்கள் தான் தொலிமா இனத்து மக்கள். அவங்க வாழ்ந்த இடத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான பொருள் தான் இந்த தொலிமா ஃபிகரின்ஸ். They have upright tail fins, stabilizers and a fuselage. So I have two examples which have something in common. They both have very advanced aerodynamical design and they clearly represent a modern day aircraft. ஸோ ஏலியன்ஸோட ப்ரெசன்ஸ் நம்ம எர்த்தில் இருக்கு. ஆம் ஐ ரைட்? அப்படி இருந்தால் அவங்க ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியலை? எப்படி கண்ணுக்கு தெரியாமல் ஆவிகள் இருக்கோ அதே மாதிரி ஏலியன்ஸும் இருக்கலாம். மேபி. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. That's my theory. ஸோ இதை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ண நான் கண்டுபிடிச்ச டிவைஸ் தான் ஏலியன் ஃப்ரீக்வன்சி டிடெக்டர். என்னை பொறுத்தவரை நம்ம எர்த்தில் abnormal magnetic fields and high level of radiations எங்கே இருக்கோ அங்கே ஏலியன்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக என் டிவைஸில் பல இடங்களில் பல விதமான ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணதில் அது ஆவிகளோட ஃப்ரீக்வன்சின்னு தெரிய வந்தது. ஆனால் ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் யூனிக்காக இருந்தது. அதுவும் என் வீட்டிலேயே கிடைக்க ஆரம்பிச்சது. இங்கேயா? இட்ஸ் இம்பாசிபிள். நீங்க சொல்ற மாதிரி அப்நார்மல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் ரேடியேஷன்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ இது கண்டிப்பாக ஆவிகளோட ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கணும். ஒருவேளை உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்னால் ஒரு சில நிசப்த ஆவிகளை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். அதோட ஃப்ரீக்வன்சியாகவும் இருக்கலாம். லெட் மீ செக் இட் அவுட்.
என்னோட டிவைஸில் ரெக்கார்டான ஃப்ரீக்வன்சி டாக்டர் கிறிஷோட டேட்டாபேஸில் இல்லை. எனக்கு இப்போது அதே ஃப்ரீக்வன்சி கிடச்சிது. எவ்வளோ ஹெர்ட்ஸ்? இட் வாஸ் 12.05 Hertz and last for 20 seconds. இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி என்னோட டேட்டாபேஸில் ரெக்கார்ட் ஆனதே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஏன் ஏலியன்ஸோட ஃப்ரீக்வன்சியாக இருக்கக்கூடாது? கண்டிப்பாக இருக்க முடியாது. நமக்கு ரெக்கார்டான ஃப்ரீக்வன்சியோட டியூரேஷன் வாஸ் less than 20 seconds and there was no radiation level recorded. இப்போ என்ன பண்ணலாம்? உங்களால் நிசப்த ஆவிகள் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா? இட்ஸ் அ குட் கொஸ்டின் மித்ரன். இன்ட்ராக்ட் பண்ண முடியும், பட் நீங்கள் நினைக்கிற அளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அறிவியல் ரீதியாக ஒரு மனிதன் இறக்கும்போது உடல் மட்டும்தான் அழியும். ஆனால் அவனுக்குள்ள இருக்கின்ற நான் என்ற தன்மை, அதாவது த ஃபீல் ஆஃப் ஐ, அதில் தான் அவனோட உணர்ச்சி, ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கு. இதைத்தான் நாம் ஆவின்னு சொல்கிறோம். As per science, there is nothing called spirits, but there are several things far beyond science, Mr. Mithran. அதே மாதிரி தான் ஆவிகளும். பட் நிசப்த ஆவிகள், they are quite different and dangerous. அவங்களோட பிஹேவியர் பேட்டர்னை நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. Take this. What are these? These are Kirlian sensors. ஆவிகளோட பிரசன்ஸை எனர்ஜி வேவ்ஸ் மூலமா கண்டுபிடிக்க முடியும். That's why these sensors are. நிசப்த ஆவிகள் இந்த ரூம்குள்ள வந்த உடனே இந்த சென்சார்ஸ் எல்லாம் பிளிங்க் பண்ண ஆரம்பிக்கும். தென் இந்த மைக்ரோவேவ் கிர்லியன் லென்சஸ் மூலமா அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ண ஆரம்பிப்பேன். தென் ஐ வில் ஸ்டார்ட் டு இன்ட்ராக்ட் வித் தெம். Before I start, I frame 3 simple rules. எதுக்காகவும் இந்த ரூமை விட்டு போகக்கூடாது. எக்காரணத்துக்காகவும் கண்ணை மூடக்கூடாது. எந்த விதமான சத்தமும் போடக்கூடாது. ஓகே? அண்ட் ஒன் மோர் திங், எக்காரணத்தை கொண்டும் இந்த 3 விதிகளை மீறவே கூடாது.
எக்காரணத்துக்காகவும் கண்ணை மூடக்கூடாது. டாக்டர் கிருஷ், டாக்டர் கிருஷ், டாக்டர் கிருஷ். ஆவிகளோட ப்ரெசன்ஸ் கொஞ்ச நேரம் தான் இருந்தது. ஸோ என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ ஃப்ரீக்வன்சிஸும் கேப்சர் ஆகலை. இப்போ என்ன பண்ணலாம்? நிசப்த ஆவிகள் சாதாரணமாக இறந்து போன மனிதர்களின் ஆவிகள் கிடையாது மிஸ்டர் மித்ரன். சித்திரவதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட மனிதர்களின் ஆவிகள். இந்த வகையான ஆவிகள் எப்பொழுதும் தனிமையும் அமைதியும் தான் விரும்புவாங்க, நாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். நீங்க எப்படி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றீங்க? நான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றதே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி தான் மிஸ்டர் மித்ரன். அப்போ அவங்களோட பிஹேவியர் பேட்டர்னை நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ நேற்று நடந்த மாதிரி எந்த விதமான தவறுகளும் இன்னைக்கு நடந்துடக்கூடாது. நம்ம இப்போத்திலிருந்தே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நாம் இப்போ நிற்கிற இடமே நிசப்தாவிகளோட ரிசர்ச் பண்ணி மூடப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. டாக்டர் கிருஷ்,
ரிலாக்ஸ் மித்ரன். எந்த விதமான ஃப்ரீக்வன்சியும் கேப்சர் ஆகலை. உங்கள் டிவைஸில் இப்போ கேப்சரான ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக நிசப்த ஆவிகளின் ஃப்ரீக்வன்சி கிடையாது. This is something far beyond my knowledge, Dr. Mithran. இப்போ இங்கே ஏதாவது ரேடியேஷன் லெவல் ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. எந்த விதமான ரேடியேஷன் லெவலும் ரெக்கார்ட் ஆகல டாக்டர். ஸோ ஏலியன்ஸோட ப்ரெசன்ஸ் இங்கே இல்லை. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி வேற எதோடது? எங்க அப்பா தான் இது எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஹி வாஸ் அ கிரேட் ஆர்கியாலஜிஸ்ட் டூ. ஏலியன்ஸோட ப்ரெசன்ஸை அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணார். பட் ஹி வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். என்ன சொல்றீங்க மித்ரன்? அவரோட தியரியை பேஸாக வச்சு தான் என்னோட டிவைஸை நான் பில்ட் பண்ணேன். உங்க அப்பா டாக்குமெண்ட்ஸ் இப்போ உங்ககிட்ட இருக்கா? இருக்கு டாக்டர். உங்க அப்பா இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னும் வேற எதனா ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இருக்கு. an old tape which is seriously damaged. அதில் இருக்கிற டேட்டாவை என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. This is of no use, doctor. டேப்போட லேயர்ஸ்லாம் சீரியஸாக டேமேஜ் ஆகிருக்கு. Let me check this. There is something in this tape. எதை வச்சு சொல்கிறீங்க? ஆர்கியாலஜிஸ்ட் எப்பவுமே அவங்க சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாக சொல்ல மாட்டாங்க. Of course. They will encode their secrets. Obviously, your father is an archaeologist too.
டிசம்பர் 18, 1975 என்னோட பல வருட ஆராய்ச்சி முடிவுக்கு வந்த நாள். வேற்று கிரகவாசிகள் பற்றின ஆராய்ச்சியில் டிசம்பர் 18, 1975 என்னோட பல வருட ஆராய்ச்சி முடிவுக்கு வந்த நாள். வேற்று கிரகவாசிகள் பற்றின ஆராய்ச்சியில் நான் இருந்தபோது எனக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ரீக்வன்சி கிடைத்தது. என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், இது ஆவிகளோட ஃப்ரீக்வன்சி கிடையாது. எனக்கு கிடைத்த வித்தியாசமான சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இதுதான். இந்த ஃப்ரீக்வன்சி வேற்று கிரகவாசிகளோடுதா என்று தேடி பல இடங்களுக்கு சென்றேன். இறுதியாக நான் சேர்ந்த இடம்தான் ப்ரீ கொலம்பியன் சிவிலைசேஷன், தொலிமா இனத்து மக்கள் வாழ்ந்த இடம். இந்த இடத்தில்தான் என்னோட ஆராய்ச்சிக்கான முடிவு கிடைத்தது. இந்த ஃப்ரீக்வன்சி வேற்று கிரகவாசிகளோடதும் கிடையாது, ஆவிகளோட ஃப்ரீக்வன்சியும் கிடையாது. என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இது. இந்த ஃப்ரீக்வன்சி உடம்பொன்று எடுத்து உயிராக வாழ உன் ஆசை உனக்கு புலப்படாத அணுவிலும் ஒளிந்துள்ளது உயிரோசை. இந்த ஃப்ரீக்வன்சி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. எஸ், he is a genius. அவர் கண்டுபிடிச்சதா திரும்பி நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி? இப்போ நம்ம போக வேண்டிய இடம் தொலிமா இனத்து மக்கள் வாழ்ந்த ப்ரீ கொலம்பியன் சிவிலைசேஷன்.
Pod, Linapad, Monkey. Noyopa, Isitla, Ninopat, Monkey. Now Besumum, Rite, Isitla, Paukek, Joe, Ake Fiek, Travel Researcher, Sofore, was for Nolmon, Difa, Fashion. Leo, Munia, Azar. Linapad, Monkey. Jadao! இன்னைக்கு நடந்தது என்னால் நம்ப முடியல. இவங்களுக்கு சவுண்ட்ஸோட சயின்டிஃபிக் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. சவுண்ட் டெக்னாலஜி? எஸ், உங்களுக்கு வால்ஸ் ஆஃப் ஜெரிகோ பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியும். இட்ஸ் பிகர் தேன் கிரேட் வால் ஆஃப் சைனா. யூ ஆர் கரெக்ட். அவ்வளோ பெரிய வாலையே ஒரு விதமான சவுண்டு எழுப்பி அது மூலிமா சர்டன் வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணி அவங்களால அதை அழிக்க முடிஞ்சிருக்கு. இன் சிம்பிள், நமக்கு சின்ன வயசில் சொல்லப்பட்ட அலிபாபா கதைகள், அங்கேயும் சவுண்டு வச்சு தான் அவ்வளோ பெரிய பாறைகளை மூவ் பண்ணியிருக்காங்க.
start to crush. இந்த உலகத்துக்கு எங்கள் அப்பா என்ன சொல்ல வந்தாருன்னு அப்போ தான் புரிஞ்சுது. என்னோட டிவைஸில் கிடச்ச ஃப்ரீக்வன்சி வேற்றுக்கிரக வாசிகளோடதும் கிடையாது, ஆவிகளோடதும் கிடையாது. மரங்களின் வலியால் ஏற்பட்ட அலறல்கள். மரங்களுக்கும் வலியுண்டு. இட்ஸ் அ பெயின் ஆஃப் ட்ரீஸ். ஏன் நீங்கள் காட்டிலே இருக்கீங்க? ஏன் உங்கள் கண்டுபிடிப்பை உலகத்துக்கு சொல்லலை? இதை சொன்னாலும் மக்கள் புரிஞ்சுக்க போகிறதில்ல. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை, உணர வேண்டிய விஷயம். அது வரைக்கும் அழிக்கிறவங்க அழிச்சிட்டு தான் இருப்பாங்க. இது இவங்க உலகம். இவங்களை அழிச்சு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க இல்லாம நாம இல்லை. மனிதன் வாழ்வதற்கான சூழலை தேடி பல கிரகங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் இருக்கும் கிரகத்தை அழித்து கொண்டிருக்கின்றான்.